யோகம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா பஞ்சமகா புருஷ யோகம்ல பஞ்சமகா புருஷ யோகத்தில் குருவுக்கு ஒரு அமைப்புகளில் சொல்லியிருப்பாங்க அம்ச யோகம். குருவுக்கு அம்ச யோகமும், செவ்வாய்க்கு ருசக யோகமும், சனிக்கு சச யோகமும், புதனுக்கு பத்திர யோகமும், சுக்கரனுக்கு வந்து மாளவிக யோகமும் வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் ப்ரோ, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் சசயோகம். சசயோகம், தேங்க்யூ. சரி, என்ன கேட்குறீங்க? ஓகே, இயல்பாக ஜோதிடத்தில் வந்து ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், யோகம்னா அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம், யோகம்னா வந்து நல்ல அமைப்புகள் நினச்சிக்கிறோம்ல. பட் ஆக்சுவலான ஜோதிட அமைப்புகளில் இருக்கக்கூடிய யோகம் அப்படின்ற அந்த வேர்டிங்க்கு பொருள் என்ன தெரியுங்களா? இணைவு, சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். குரு மங்கள யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்துடுறாங்க. பிருகு மங்கள யோகம், சுக்கரன், பிருகுனா சுக்கரன், சுக்கரனும் செவ்வாயும், மங்களன்னா வந்து செவ்வாய். சந்திர மங்கள யோகம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க, ஏதோ ஒரு இணைவு ஏற்படுகிறது அப்படின்ற இணைவுகளுக்கான அமைப்புகளை சொல்கிறது தாங்க யோகம். இதில் சசயோகம் கேட்குறீங்க. சசயோகம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா பஞ்சமகா புருஷ யோகமில் பஞ்சமகா புருஷ யோகத்தில் குருவுக்கு ஒரு அமைப்புகளில் சொல்லியிருப்பாங்க அம்ச யோகம். குருவுக்கு அம்ச யோகமும், செவ்வாய்க்கு ருசக யோகமும், சனிக்கு சச யோகமும், புதனுக்கு பத்திர யோகமும், சுக்கரனுக்கு வந்து மாளவிக யோகமும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த யோகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா லக்னங்களுக்கு கேந்திரங்களில், அதாவது 1, 4, 7, 10ஆம் அமைப்புகளோடு இந்த கிரகங்கள் ஆட்சி நிலையை பெறும் பொழுது, அதாவது லக்னத்துக்கு தான், ராசிக்கெல்லாம் கிடையாது, லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10ஆம் இடத்தோட கேந்திரங்கள், ஒன்று கூட அதில் வராது, 4, 7, 10ஆம் இடத்தோட ஆட்சி உச்ச நிலையை அடையும் பொழுது இந்த அமைப்புகளில் யோகம் சொல்லப்படுது. அதாவது சனிக்கு சசயோகம்னும், புதனுக்கு பத்திர யோகம்னும், சுக்கரனுக்கு வந்து மாளவிக யோகம்னும், செவ்வாய்க்கு ருசக யோகம்னும், குருவுக்கு அம்ச யோகம்னு சொல்லப்படுது. இந்த யோகங்கள்லாம் செயல்படுமா? இயல்பாக பார்த்தீங்கன்னா தசை வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், லக்னம், லக்னாதிபதி அப்படின்ற அமைப்புகளை சொல்கிறோம்ல. சில நேரங்களில் சில கிரகங்கள் கேந்திர அமைப்புகளுக்கும், சில கிரகங்கள் திரிகோணம்னு சொல்லப்படக்கூடிய 1, 5ஆம் அமைப்புகளும் இருக்கணும் அப்படின்னு இப்போ குருலாம் வந்து 5, 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா லக்னத்தை பார்ப்பார். இதுக்கு தான் இந்த அமைப்புகளை திரிகோண அமைப்பு சொல்லப்படுது. சுக்கரன் 7ஆம் இடத்துல இருந்தால் லக்னத்தை பார்ப்பாரு, புதன் 7ல் இருந்தால் லக்னத்தை பார்ப்பாரு. இந்த அமைப்புகளில் சிறப்பான தன்மைகளை இவங்களுக்கு சொன்னாங்க. திரிகோணத்தை சுபர்களுக்கும், பாவர்களான சனி செவ்வாய் மாதிரியான அமைப்புகளுக்கு கேந்திரம் 4, 7, 10ஆம் இடத்தை பெருசாக சொன்னாங்க. இதில் 10ஆம் பாவகம் எதனை குறிக்குதுன்னா வேலை, ஜீவனம், நம்ம சாப்பிட்றோம்ல அந்த ஜீவன அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்புகளில் வேலைக்கார சனி இருந்தால் சிறப்பு, வேலைக்கார சனி தொடர்பு கொண்டா சிறப்பு. லக்னத்தில் இருந்தால் சனி 10 பார்ப்பாரு, 4ல் இருந்தால் சனி 10 பார்ப்பாரு. 7ஆம் இடத்தை தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் சனி 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. கேந்திர அமைப்புகளில் 10ல் இருந்தாலும் 10 பார்ப்பாரு, லக்னத்தில் இருந்தால் 10 பார்ப்பாரு, 4ல் இருந்தால் 10 பார்ப்பாரு. அப்போது சசயோகம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சநிலையை யாருக்கு அடைவார்? மேஷத்துக்கு 7ல் உச்சநிலையை அடைவார். இவருக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் 7ஆம் இடத்துல ஆட்சி நிலையை அடைவார். இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய அமைப்புகள் நல்லதா? இல்லைங்க. குறிப்பாக தசையில் அந்த அமைப்புகள் சொல்லப்படலை. 7ஆம் இடம், 4ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு கடகத்துக்கு 4ல் உச்சநிலையை அடைவார். இவர் துலாத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சநிலையை அடைவார். இந்த 4ஆம் இட அமைப்புகள் பெரிய அளவில் நல்லதான்னு கேட்டால் அந்த அமைப்புகளும் பெருசாக நல்லதுன்னு சொல்லப்படாத அமைப்புகள் தான். கூடவே வந்து இவருக்கும் வந்துடுவார், விருச்சிகத்துக்கும் 4ஆம் இடத்தோட அமைப்புகள்னு தான் அவரே வருவார். அப்போ 4ஆம் இடத்தை கெடுப்பார் தசையில். இந்த அமைப்புகளில் பாபர்கள் ஆட்சி நிலையில் இருக்கிறது நல்லதா? நிச்சயமாக நல்ல அமைப்புகள் இல்லை. வேறு எந்த அமைப்புகள்? 10ஆம் இடம். 10ஆம் இடம் இயல்பாக துலாம் லக்ன அமைப்புகள்லையும், 10ஆம் இடம் மிகப்பெரிய தொழில் ஸ்தானம் அப்படின்றதுனாலையும் 10ல் சனி இருக்கலாமா? கேந்திர அமைப்புகளில் 10ஆம் இடத்தோட சனி இருக்கலாம். ஏன்னா தொழிலை கொடுக்கக்கூடியவர் சனி சார்ந்த துறையில் தான் இருப்பாங்க, சனி சம்மந்தப்படுற அமைப்புகளில் இருப்பாங்க. நேற்று ஒருத்தர்கிட்ட நான் வந்து கடக லக்னம்ங்க, கடக லக்னம், ரைட்டு, கடக லக்னம், லக்னத்தை சுக்கரன் பார்க்குறாரு, நெருக்கமாக 6ஆம் இடத்தோடு அப்படியே லைட்டாக சுக்கரனோட இணைவில் சனி இருக்கிறாரு. நான் ஒரு மாதிரியான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ணன் நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறதுனால எனக்கு அந்த டைட்டில் போடவே கைட்லைன்ஸில் அடிச்சிருவாங்களான்ற மாதிரி டைட்டில் அது நான் போடலை. பட் அவராக வாய் தொடர்ந்து, அண்ணன் இது வரைக்கும் நான் பார்த்த இடத்துல இப்படி ஒரு ஜோசியம் யாரும் சொன்னதில்லை, ஆனால் நீங்கள் சொன்னனால நான் சொல்கிறேன்னே, இந்த விஷயம்தான்
எனக்கு அடிக்கடி கொண்டைக்காக வந்துக்கிட்டு இருக்கு. 6ஆம் அதிபதி இன்ட்டு கொடுக்குறேனே, கடக லக்னம், குருவின் தனுசு வீட்டில் சுக்கிரன். என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் லேசாக காமெண்ட் போடுங்க, யாரெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஆனால் நான் எடுத்த உடனே அந்த விஷயத்த சொல்லிட்டேன், ஒரு க்ளூவும் கொடுக்குறேன். 6ஆம் இடத்துல சனி இருந்து சுக்கிரனோடு, சனி வந்து 27-28 டிகிரி, சுக்கிரன் வந்து 6 டிகிரி. சனி வந்து சுபத்துவமாக 8ஆம் இடத்தை பார்த்து தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. லக்னத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. லக்னாதிபதி வளர்பிறை ஒளி சந்திரனாகி குருவின் பார்வையில் இருப்பார். 12ஆம் இடம் சுபத்துவம் அவருக்கு, அதாவது தனுசுவை குரு பார்ப்பாரு. சனிக்கு வந்து குருவின் லேசான பார்வையும் சுக்கிரனின் இணைவும், திக்பலமாக இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய, ராசி லக்னத்தை குரு பார்க்குற ஜாதகம், குருவும் சுக்கிரனும் பார்க்குற ஜாதகம். நைட்டில் ஆக்டிவாக இருக்கிற தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படியே இப்படி சொன்னதில்லைன்னு. இந்த தன்மைகள் வெளியில் சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் அமைப்புகள் இதெல்லாம் இருக்கும். யாருக்கு அதை அப்படியே வரைஞ்சி பார்த்து என்ன தொழில்னு சொன்னீங்க, உங்களை மைண்டில் நான் எப்போதும் வச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த அமைப்புகளில் சசயோகம்னா கேந்திர அமைப்புகளில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலைகள், இந்த மாதிரியான தன்மைகள்னு சனிக்கு சொல்லப்படுதுங்க. இது நல்லதா? சுபத்துவமாக இருந்தால் நல்லதுங்க, பாபத்துவமாக இருந்தால் கெட்டதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுங்க, 10ஆம் இடத்தோட இவர் வராரு. 10ஆம் இடத்துல இவர் ரிஷப லக்னத்துக்கு நல்லது தான் அவர் பண்ணி ஆகணும், நல்லது தான் பண்ணுவார். சுபத்துவ நிலை கூட 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 அவர் லாயராக இருக்காரா, டிரான்ஸ்போர்ட்டராக இருக்கா, ஆயில் அண்ட் கேஸில் இருக்கா, இப்போ இதில் இருக்காரா, மெட்டல்ஸ் எக்ஸ்போர்ட், ஷிப்பிங் இப்படி இருக்காரா, அது இதுன்னு வந்துடும். இந்த அமைப்புகளில் 10ஆம் இடம் தொழில் அமைப்புகளை குறிக்குங்க. நான் சொன்ன அந்த பஞ்சமகா புருஷ யோகம்ல இதை அப்படியே மண்டையில் வச்சுருங்க. குரு கொடுக்கறது அம்ச யோகம்ங்க, செவ்வாய் கொடுக்கறது ருசக யோகம்ங்க, புதன் கொடுக்கறது பத்திர யோகம்ங்க, சனி கொடுக்கறது சசயோகம்ங்க, சுக்கிரன் கொடுக்கறது ஒரு மாளவிக யோகம்ங்க. இந்த அமைப்புகளில் பஞ்சமகா புருஷ யோகத்தில் இந்த அமைப்புகள் சொல்லப்படுது. ஆனால் இந்த யோகம்னு சொல்லி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. அதுக்கு தசை வரணும், லக்னாதிபதி ஒத்துழைக்கணும், சுபத்துவமாக வேறு இருக்கணுன்ற மாதிரியான அதுக்கு கூட வந்து என்ன சொல்லுவாங்க, சப் அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த யோகா அமைப்புகளில் பெருசாக இன்வால்வ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் ஜோசித்து பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு யோகம் பின்னாடி ஓடுற மாதிரியான காலகட்டம் வந்துடும், சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.